நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வருடம் ஜூலை 9ஆம் தேதி நன்னிலம் நல்லமாங்குடி கிராமம். பட்டா மணியக்காரர் கைலாசம் காமாட்சிக்கு 5வது பிள்ளையாக பிறக்கிறார் கே. பாலச்சந்தர். உடன் பிறந்தோர் ஒரு சகோதரனும் 4 சகோதரிகளும். பள்ளி படிப்பு நன்னிலம் போர்டு ஹைஸ்கூல். படிக்கும் போதே பள்ளியிலும் வீட்டு திண்ணையிலும் வேஷ்டியை வெள்ளித்திரையாக்கி நாடகங்கள் நடத்தி கதை வசனம் டைரக்ஷன் கே. பாலச்சந்தர் என்கிற டைட்டிலை சொந்தமாக்கி கொண்டார். கேபியின் சின்ன வயது சிநேகிதன், ஸ்கூல் தோழன் KN நாகராஜன். அன்றைய நண்பன், இன்றைய சம்பந்தி. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BSc அறிவியல். முதல் பெஞ்சில் இவருக்கு பக்கத்தில் இருந்த கல்லூரி நண்பர் டாக்டர் MS உதயமூர்த்தி. முத்துப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஹைஸ்கூலில் ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றிவிட்டு சென்னை AGS அலுவலகத்தில் அப்பர் டிவிஷன் கிளார்க்காக வேலை. ஒரு விழாவில் சினிமா விசிறி என்று தானே எழுதி தானே மோனோ ஆக்டிங் செய்து ஒன்மேன் ஷோவாக அவர் போட்ட முதல் நாடகமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்த சுகுண விலாஸ் சபாவிலிருந்து நடிக்க அழைப்பு வர 20 வயதான இளைஞருக்கு கிடைத்தது 60 வயது தந்தை வேடம். இவரது நாடகங்களை பற்றி AGS அலுவலகம் அப்பர் டிவிஷன் கிளார்க் ஒருவர் பாலச்சந்தரிடம் தினமும் விவாதம் செய்ய வருவார். அந்த கிளார்க்குக்கு மிகவும் பிடித்த திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே. அவரை பற்றி பாலச்சந்தரிடம் மிகவும் சிலாகித்து பேச இருவரும் ஒரே ரசனை உள்ளவர்களாக ஆனதால் அவர்களிடையே ஆழமான நட்பு உருவாயிற்று. அந்த நண்பர் தன் கடைசி மூச்சு வரை பாலச்சந்தரின் படைப்புகளுக்கு உதவியாக இருந்த அனந்து. 1956 மே 31 நாகர்கோயில் கிருஷ்ணன் கோவிலில் திருமதி ராஜத்தை மணக்கிறார் பாலச்சந்தர். ராகினி ரெக்ரியேஷன்ஸ்காக கேபியின் எழுத்தாற்றல் சென்னையின் சபாக்களில் அரங்கேறின. சினிமாவில் புகழ்பெற்ற சிவாஜி கணேசனின் நாடகங்களுக்கு இணையான ரசிகர் கூட்டம் பாலச்சந்தரின் நாடகங்களுக்கும் கூடியது. புகழ்பெற்ற நாடகங்கள் மேஜர் சந்திரகாந்த், சர்வர் சுந்தரம், எதிர்நீச்சல், மெழுகுவர்த்தி, நாணல், நவகிரகம். மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தை பார்க்க வருகிறார்கள் புரட்சி தலைவர் MGR அவர்களும் RMB அவர்களும். உடனே சினிமாவுக்கு அழைக்கிறார்கள். கே. பாலச்சந்தர் தெய்வத்தாய்க்கு வசனம் எழுதுகிறார். அடுத்து முக்தா சீனிவாசனுக்கு திரைக்கதை வசனம் எழுதுகிறார். திரைப்படம் பூஜைக்கு வந்த மலர். நீர்க்குமிழி நாடகத்தை திரைப்படமாக்க AK வேலன் முன் வருகிறார். திரை வடிவத்தை இயக்க கே. பாலச்சந்தரையே கேட்க தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறார் KB. A star who also became a star maker was born. சிவா மனசுல சக்தி, மாய கண்ணாடி, கதை திரைக்கதை வசனம் இயக்கம், ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஜீவா, இப்படி பல படங்கள்ல நடிகர் ஆர்யா நட்புக்காக கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. அவரோட நெருங்கிய நண்பர்களோட படத்துல ஒரே ஒரு காட்சியில நடிக்கிறத ஆர்யா வழக்கமா வச்சிருக்காரு.
இப்போ ஜெயம் ரவி ஹன்ஷிகா நடிப்புல உருவாயிட்டு இருக்க ரோமியோ ஜூலியட் படத்துலயும் ஆர்யா ஒரு காட்சியில நடிக்கிறாராம். இதுக்கு ஜெயம் ரவி தேங்க்ஸ் மச்சின்னு சொல்லியிருக்காரு. அடடா அடடா என்ன அழகின் அழகா எந்தன் இரவல் உயிரா நீ யாரோ நிஜமா நிஜமா இதயம் முழுதும் கனவா. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல ஜெயம் ரவி அவரோட நண்பர் ஆர்யா ரோமியோ ஜூலியட் படத்துல நட்புக்காக ஒரே ஒரு காட்சியில நடிச்சிருக்கிறதாவும் சொல்லி அவரோட சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்காரு. ஜூலியட் படத்தை டைரக்டர் லக்ஷ்மண் இயக்குறாரு. யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ரொமான்டிக் ஸ்டோரியா உருவாயிட்டு இருக்க இந்த படத்தை டி இமான் இசையமைக்கிறாரு. சீக்கிரமே ஆடியோவை ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஏஜிஎஸோட பிரம்மாண்டமான தயாரிப்பு வைராஜாவை அவங்களுடைய எல்லா படத்துலையும் நான் கண்டினியூஸாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதுவும் முக்கியமாக திருமதி ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் இயக்கிய எந்த படத்துலையும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் இஸ் மிஸ் ஐஸ்வர்யா தனுஷ். அவங்க சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. வெரி ஷார்ப், வெரி கேப்பபிள் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அந்த படம் ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க 3க்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்ஷன், காமெடி, லவ் எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவேக் சாரோட வேறு நடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்னொரு பெரிய காமெடினோட பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தின் இயக்குனர் திருமதி ஐஸ்வர்யா தனுஷ். இரண்டாவது படம். கதை திரைக்கதை இயக்குனர் திருமதி ஐஸ்வர்யா தனுஷ். பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்றாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுடன் வேலையை வாங்கியிருக்கிறார் என்று கூறலாம். பச்சை வண்ண பூவே சிரித்து போனாய், என் பூமி எங்கும் பச்சை இறைத்து போனாய். ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்வர்யா தனுஷோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா சாங்ஸும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹிப்ஹாப் ஆதியோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கானா பாலாஸ் ரிட்டன் சாங் இன் திஸ் அண்ட் மதன் கார்கிஸ் ஆல்சோ அவரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா சாங்ஸும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Move your body, okay ma. Move your body, okay ma. காசு இருந்தா daily night party. இந்த படத்தில் வந்து யுவன் ஒன்லி இஸ் மாஸ்டர் த ட்ராக்ஸ். ஸோ இட்ஸ் ரியலி குட். 5 ட்ராக்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து தனுஷ் சார் பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் கானா பாலா சார், இளையராஜா சார், யுவனே பாடியிருக்காங்க இந்த பாட்டில். ஸோ இந்த படத்தில். ஸோ இட்ஸ் சூப்பர் ஃபன். கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் லொல்லு சபா சுவாமிநாதன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் அரண்மனை பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. சலீம் பார்த்துருப்பீங்க, வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி வைராஜா வயலையும் நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் தான் ஜிஎம். எனக்கு தான் கௌதம் கார்த்திக் ஹீரோ, விவேக், மயில்சாமி, சதீஷ் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லோரையும் மிரட்டி வேலை வாங்குகிற கேரக்டர். டாமிட் அப்படிங்கிற மேட்ரு இல்லாமல் ஒரு வித்தியாசமான மேட்ரு இருக்குது. இதில் நீங்களாம் ரசிப்பீங்க. கௌதம் கார்த்திக் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இதில். அண்டு பிரியா ஆனந்த் ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களும் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ யுவன் சாங்ஸும் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். ஸோ எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கார்த்திக், இவன் தான் சைட் டிஷ். சாரி சதீஷ், இங்கே என்னவாவோ இருக்கான். டான்ஸ் ஆடுறவங்களாம் விஜய் ஆக முடியாது. பைக் ஓட்டுறவனெல்லாம் அஜித் ஆக முடியாது. ஏன் இப்படி டப்பிங் சீரியல் மாதிரி புரியாமையே பேசிக்கிறீங்க? இப்படியே பேசினா எந்திரிச்சு போயிடும். அதுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான ஐட்டம், இது வரைக்கும் தமிழ் படத்தில் க்ரூஸ் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்ததில்லை. அது வந்து இதில் மெயின். ஒரு 7 நாள் நாங்கள் டூர் போய் ஒரு பெரிய ஷிப்பு, அதில் வேர்ல்டில் நம்பர் 2வாக இருக்கிற ராயல் கரிபியன் அந்த க்ரூஸில் தான் படம் பிடிச்சாங்க. வேல்ராஜ் அவர்கள் கேமராவும் மற்ற இதுவும் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனது. வேல்ராஜ் சார் ஆல்சோ கேமராமேன்.
his lighting, his tone sense, everything is phenomenal. சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ the team itself is a lot of fun. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் பேசுகிறேன். இந்த படம் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். என்னையும் இந்த கூட்டணியில் சேர்த்துக்கிட்டதுக்காக. இந்த படம் பயங்கர ஒரு நிறைய செலவு பண்ணியிருக்கோம். க்ரூஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 days க்ரூஸில் பண்ணியிருக்கோம். அதுபோக ஜப்பானில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அதுபோக செட் சாங் ஒன்று வந்து கண்டிப்பாக பேசப்படுற சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். என் பேர் குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா? வானவில் வாழ்க்கை படம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போன வாரம் ஒரு சிங்கிள் ட்ராக் கூட ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு. அண்ட் இப்போ வந்து அந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து படம் சம்மந்தமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க. பாருங்கள். என்னோட பேர் ஜனனி. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் பிரீத்தி. என் பேர் சாய் சங்கர். நான் அந்த மூவியில் அரவிந்த் அப்படிங்கிற அந்த கீபோர்டிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்கேன். வானவில் வாழ்க்கை இட்ஸ் அ மியூசிக்கல் மூவி. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பாடி நாங்களே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சு டப் பண்ணி நடிச்சிருக்கோம். ஜேம்ஸ் சார் லைக் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு நாள் ஸ்டூடியோ கூப்பிட்டு உட்கார வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் லைக் புரிஞ்சது மியூசிஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு படம் ஒன்று. ஸ்டார்டிங்கில் இதெல்லாமே எங்ககிட்ட சொல்லும்போது ரொம்ப பயமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி பண்ண போகிறோமோன்னு நினச்சி ரொம்ப பயமாக இருந்தது. எல்லாருமே மியூசிஷியன்ஸுங்கிறதுனால எங்கள் ஷூட்டிங் போனாலும் சரி, ட்ராவல் டைம் போதும் சரி, ஃப்ரீ டைம் போதும் சரி, ஜஸ்ட் ஒரு கிட்டாரோ ஒரு கஹூனும் கிடச்சா போகிற வீல் ஆல் சிட் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் ஜாமிங். நாங்கள் எல்லாருமே பாட வந்திருக்கோம், நடிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஒரு காலேஜ் டூர் போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரொம்ப நல்ல ஒரு மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எங்கள் எல்லாருக்குமே இது இருந்திருக்கு. இது கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். I don't watch losers' performances. பொதுவாக மியூசிக்கல்னா என்ன நமக்கு இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில்னா நல்ல இனிமையான பாடல்கள் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர்கிட்ட வாங்கிட்டு அவருடைய பெயரை போட்டு அவருடைய மியூசிக்கல்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் ஹாலிவுட்டில் வெஸ்டில் மியூசிக்கல்னா எப்படின்னா திரையில் தோன்றி நடிக்கிறவங்க அவங்களாவே பாடணும், பாடி நடிக்கிறது தான் மியூசிக்கல். அந்த மாதிரியான சீரியஸ் ரியல் மியூசிக்கல் இங்கே எதுவுமே வரல. ஒரு இசை கலைஞனா அடிப்படையில் எனக்கு அந்த ஆர்வம் இருந்தனால இப்படி ஒரு படத்தை உருவாக்குனேன். கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் நான் செலவழிக்க வேண்டியதாக இருந்தது இந்த திறமைகளை கண்டுபிடிக்க. ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த படத்தில் மொத்தம் 11 பிரதான கதாபாத்திரங்கள். இந்த படம் முழுக்க இந்த 11 பேர் தான். கதாநாயகன் பிரதானமாக யாரையும் சொல்ல முடியாது. 3 லீட் கேரக்டர்ஸ் என்னால் சொல்ல முடியும். இவங்க தான் ஜனனி. அடிப்படையில் ஜனனி ஒரு கர்நாடக சங்கீத பாடகி. திஸ் இஸ் கேசாண்ட்ரா கர்நாடிக் மியூசிக்கும் படிச்சிருக்காங்க, வெஸ்டர்ன் மியூசிக்கும் படிச்சிருக்காங்க. ஷீ கேன் சிங் போத். ஜனனி இந்த படத்தின் வழியாக அந்த இசைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க பல பாடல்களை. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. என்னுடைய அந்த படத்துக்குரிய எல்லா தேவைகளையும் ஜித்தின்ட்ட நான் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சனால ஐ காஸ்ட் ஹிம் as a boy. இந்த படத்தில் இருக்க எல்லா பாடல்களையும் கேட்ட பிறகு உங்களுக்கு தெரியும், தட்ஸ் ஜித்தின்.
படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கானா ராஜான்னு ஒரு கேரக்டர் வருவார். இவர் தான் அந்த கானா ராஜா படத்தில். இவர் அதே மாதிரி ஒரு நல்ல திறமைசாலி. அவரே சொந்தமாக பாடல்கள், கானா பாடல்கள் எழுதி அவரே ராகம் அமைத்து பாடக்கூடியவர். இதுதான் எங்களுடைய கோர் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். Sweet company, and I'm leaving tomorrow. What do you say? When I'm gone, you're gonna miss me when I'm gone. I don't watch losers' performances. இந்த கேர்ள்ஸ் பேண்ட் டீம்ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு கேர்ள் எங்களுக்கு கிடைச்சா, ஒரு குட்டி பொண்ணு எங்கள் டீம்லேயே யங்கஸ்ட் தான் நினைக்கிறேன். ராதிகா ஜார்ஜ். ஷி பிளேஸ் கிட்டார், ஷி பிளேஸ் கீபோர்ட்ஸ், ஷி பிளேஸ் ட்ரம்ஸ். எல்லாத்தையும் ரொம்ப திறம்பட வாசிப்பாங்க. 17 பாடல்களை வச்சுட்டு ஒரு மீட்டில் ரிலீஸ் பண்ண முடியாது எல்லா பாடல்களையும். அது மொத்தத்தில் ஒரே நாளில் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் நாங்கள் பிரித்து 2-3 தவணையாக வைக்கலான் இருக்கிறோம். அந்த மாதிரி இந்த படத்தில் மொத்தம் 17 பாடல்கள்னு சொன்னேன். இதில் 9 பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். சில பாடல்களை இவங்க எழுதினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் போக வேண்டியதாக இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிராமத்தில் போய் கிராமத்தினுடைய அழகை வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாடலை யுகபாரதி எழுதியிருக்காரு. இன்னொரு பாடலை வந்து மோகன்ராஜ் எழுதியிருக்காரு. வாழ பிறந்தவள் நீன்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு மோகன்ராஜ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா. ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா. சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல. கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. பின்னாடி சுத்துறது தான் உனக்கு வேலையா? உனக்கு வேற வேலையே இல்லையா? வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும், என்ன மட்டும் வாழ சொல்லாதே. உடம்புக்குள்ள உசுர விட்டு போக சொல்ல நீதான், உன்னை விட்டு போக சொல்லாதே. காணுகின்ற காட்சி எல்லாம் உந்தன் பூமுகம், அது எந்த ஞாபகம். கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எல்லாம் நல்லதுக்கு தான். காதலுக்கு கண்கள் இல்லை கால்கள் உண்டுதானே, சொல்லாமலே ஓடி போனாளே.
வேடந்தாங்கல் பறவைக்கெல்லாம் வேறு வேறு நாடு உன்னுடைய கூடு நானடி அண்ணாந்து பார்க்கின்ற கொக்கு நானடி அந்த விண்மீன் நீ அடி எதுக்கு இப்ப ஹார்ன் அடிக்கிற நேத்து ஏன் என்ன பார்க்க வரல உனக்கு என்ன விட முக்கியமானது நிறைய இருக்குது இனிமே என் பின்னாடி சுத்துன கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள உன்ன வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள உன்ன வந்து சேரு கலை கலை ஒரு நிமிஷம் எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும் நம்பிட்டேன் ஏய் உங்ககிட்ட தானே பேசுறேன் உனக்கு என்னதான் வேணும் நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்ப வா வந்து பைக்ல உட்காரு அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா சோளக்கட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல